வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த கீரைகளை சாப்பிடணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை கடையல். பாலக்கீரை இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு கீரை. இந்த பாலக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். ரத்த சோகையை கூட இது குணப்படுத்தும். அதனால் இதை வாரத்தில் ஒரு 3 நாளாவது நம்ம இந்த கீரையை எடுத்துக்கணும். இந்த கீரையை கடையல் மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தோசையிலையும், இந்த தோசை மாவுலேயும் இதை அரைச்சி ஊற்றி தோசை சுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதில் நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ கீரை செய்கிறோன்னா அது எந்த கீரையாக இருந்தாலுமே அதை நீங்கள் விசில் போட்டு அந்த ஆவி போட்டு நீங்கள் செய்யாதீங்க. ஓப்பன்லேயே தான் அதை நீங்கள் செய்யணும். பருப்பு வேக வைக்கிறது வேணால் தனியாக வேக வச்சுட்டு இதை கீரையோடு நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் உடம்புக்கு சத்து. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கீரை சாப்பிடணும். அதுவும் வாரத்தில் 3 நாளாவது கீரை சாப்பிடணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.